இந்த நாட்களிலும் உங்களை எல்லாம் நாங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கூடாரத்துக்கு அடியில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் காலை வேளையிலிருந்து இந்த உபவாச தினத்தையும் தேசங்களுக்கான ஆசீர்வாத உபவாச தினத்தையும் கூடவே வாக்குத்தத்த ஆராதனையும் நடத்த இந்த பகுதிகளில் திருவண்ணாமலையில் ஒரு பகுதியில் இந்த கூடாரத்தை திறந்து கொடுத்த அம்மா அவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இங்கே இந்த கூடுகையை ஏற்பாடு பண்ணி மிக நேர்த்தியாக ஆசீர்வாதமாக நடத்த தேவன் கிருபை செய்ததற்காக அன்பான சகோதரன் அவர்கள் அவர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த தினத்திலும் இந்த கூடாரத்துக்கு அடியில் நாம் கூடி வந்து காலை முதற்கொண்டு இவ்வேளை வரையிலும் நாம் ஆராதிக்க, சாட்சிகளை பகிர்ந்தெடுக்க, தேசங்களினுடைய கட்டுக்களை உடைத்து செவிக்க தேவன் கிருபை செய்தால் இப்பொழுதும் நாம் வசனத்திற்குள்ளாக இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் ஷேர் செய்வதற்கு முன்பாக நாம் ஒரு சிலரை நான் அறிமுகப்படுத்த ஆசைப்படுகிறேன். இந்த முகநூல் வாயிலாக அநேக இடங்களில் டிவியின் மூலமாக, வீடுகளில் கம்ப்யூட்டர் மூலமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கூடாரத்தை திறந்து கொடுத்த அன்பான தங்கமணி அம்மா அவர்களை நான் அழைத்து கனப்படுத்த விருப்பப்படுகிறேன். அம்மா ஒரு நிமிஷம் மேலே வாங்க, ஒரு நிமிஷம் மேலே வாங்க. வணக்கம் மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க, சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே போல சீக்கிரம் டைம் இல்லை. அன்பான அம்மா அவர்கள் இந்த கூடாரத்தை திறந்து கொடுத்து நம் ஜெபத்தை ஆசீர்வதித்து கொடுக்கவும், இந்த உபவாசத்தை முடித்து கொடுக்கவும் தேவன் கிருபை செய்திருக்கிறார். அன்பான அம்மா அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து இந்த திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி பகுதிகளில் நம் ஊழியத்தின் சார்பாக, இயேசு ரட்சிக்கிறார் எழுப்புதல் ஊழியங்களின் சார்பாக ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிற என்னுடைய அன்பான சகோதரன் தேவா அவர்களை உங்களை அழைத்து உங்களை அறிமுகப்படுத்த விருப்பப்படுகிறேன். பிரதர் வாங்க. அன்பான சகோதரன் அவர்கள் ஒரு நல்ல ஒரு பொறுப்பில் இருந்து இந்த ஊழியத்திற்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்து வருகிறார். கர்த்தர் இவரை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து நாம் இந்த வசனத்திற்குள்ளாக நாம் போகிறதுக்கு முன்பாக ஒரு வரியை மாத்திரம் நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தி புதிய கிருபையால் என்னை நிரப்பும் என்கின்ற அந்த ஒரு வரியை மாத்திரம் நாம் பாடி தேவனுடைய வசனத்திற்குள்ளாக போய் அவங்களை ஆசீர்வதித்து நான் செபிக்க விருப்பப்படுகிறேன். எங்களோடு இணைந்து நீங்களும் இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். பாடுவோம், கரங்களை தட்டி. என்னை நடத்தும் புதிய அன்பு பரவலுக்கு தந்தையே, இந்த அற்புதமான இந்த ஆண்டவரேப்பா, இந்த நல்ல நாளிகையில் ஆண்டவர், இந்த 10ஆம் மாதத்தில் ஆண்டவரே நாங்கள் கால் எடுத்து வைக்கவும் உண்மை ஆராதிக்கவும் காலை முதற்கொண்டு இந்நேரம் வரையிலும் ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்க, துதிக்க, ஆண்டவரேப்பா செபிக்க, ஆண்டவரை சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள கிருபை செய்தீர் ஐயா. இப்பொழுதும் கர்த்தாவே நாங்கள் வசனத்திற்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவரே தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். பிதாவாகிய தேவனே, நீர் ஆண்டவரேப்பா காலை வேலை முதற்கொண்டு இந்நேரம் வரையிலும் நீர் எங்களை ஆசீர்வதித்தீர். இதோ நீர் கொடுக்க போகிற வசனத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இது மாம்சத்தினால ரத்தத்தினால மாத்திரம் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய ஆவியினாலே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறீர். ராம் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் கண்விழித்து ஜெபித்த பொழுது இந்த வசனம் ஆண்டவரே எங்கள் ஊழியத்திற்கு மாத்திரம் அல்ல, அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவரே முகநூல் வாயிலாக, யூடியூப் வாயிலாக, இன்ஸ்டாகிராம் வாயிலாக பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற நீர் கிருபை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசித்து இந்த காலை வேளையில கர்த்தாவே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் வெளிப்படுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபித்து ஜெபத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். சிவனுக்கு நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான எல்லாம் உட்காருங்க. எனக்கு அன்பானவர்களே,
இந்த அற்புதமான இந்த நல்ல நாளிகையிலும் உங்களை எல்லாம் முகமுகமாய் சந்திக்க இந்த பகுதிகளில் உங்களோடு இணைந்து இந்த ஆராதனை ஏறெடுக்க இந்த உபவாச ஜெபத்தை, தேசங்களுக்கான ஆசீர்வாத உபவாச ஜெபத்தை உங்களோடு இணைந்து நானும் எமது குழுவும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த கிருபை செய்ததற்காக நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். இந்த காலை வேளையில என் இருதயத்துல இந்த புதிய மாதத்துல தேவன் வைத்த ஒரு நல்ல வசனத்தை வாக்குத்தத்தமாய் பிடித்துக் கொண்டு இந்த மாதத்தின் 31 நாட்கள் அளவும் நாம் கடந்து செல்ல போகிறோம். ஏனெனில் இந்த கடந்து வந்த பாதைகள் மிகுந்த பாரமும் மிகுந்த சோதனைகளும் இடையிடையே நல் மகிழ்ச்சியினாலும் தேவன் நடத்தி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அதை நாம் மறுக்க முடியாது. 9 மாதம் அளவும் இந்த 2021ஆம் ஆண்டு நாம் கடந்து வருகிற பொழுது, கடந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த 1ஆம் தேதி வரையிலும், இந்த அக்டோபர் 1ஆம் தேதி வரையிலும் இந்த எவ்வளோ பாடுகள், உபத்திரவங்கள். ஹல்லேலூயா. நம் தேவன் கைவிடவில்லை. ஹல்லேலூயா. அவர் நம் கரம் பிடித்து, என் பிள்ளையே, என் மகளே, என் மகனே, நீ ஏன் கலங்குகிறாய்? நான் இருக்கிறேன், நான் உன்னை ரட்சிக்கிற தேவன் அல்லவா என்று சொல்லி அனுதினமும் உங்களை தட்டி தட்டி எழுப்பி வசனத்தினாலே, ஜெபத்தினாலே, நல்ல ஆவிக்குரிய சகோதரமார்களின் ஐக்கியத்தினாலே போராட்டங்கள், வாழ்க்கை இவ்வளவுதானா என்று கூட நீங்கள் நினைத்திருந்திருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை நடத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 10வது மாதத்திலே நம்மளை கால் எடுத்து வைத்து இந்த தினத்தை வெற்றிகரமாய், இந்த மாதத்தை வெற்றிகரமாய் நாம் கடக்க தேவன் கிருபை செய்ய போகிறார். 9 மாதம் அளவும் நீங்கள் சாதிக்க கூடாததை இந்த 10 மாதத்தில 10 வகையான ஆசீர்வாதங்கள் உங்கள் சிரசின் மீது, உங்கள் சபையின் மீது, உங்கள் சபை மக்களின் மீது, உங்கள் குடும்பங்கள் மீது தேவன் செய்து ஆசீர்வதிக்க போகிறார். என் இருதயத்துல இந்த வேளையில, அதிகாலை வேளையில தேவன் வைத்த அந்த வசனத்தை வாக்குத்தத்தமாய் நாம் பிடித்துக் கொண்டு பயணிப்போம். யோபு எழுதின சரித்திர புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்தை எடுத்து நல்ல சத்தமாய் வாசுங்க. 8:21. யோபு எழுதின சரித்திர புஸ்தகத்துல 8:21 எடுத்து நல்ல சத்தமாய் ஒருவர் வாசிப்போம். நான் உத்தமன் என்றாலும் 8:21. யோபு 8:21. இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கெம்பீரத்தினாலும் நிரப்புவார். ஹல்லேலூயா. மறுபடியும் நல்ல சத்தமா வாசிங்க. இனி அவர் உம்முடைய வாயை, இனி அவர், நிறுத்தி நிதானமா படிக்கணும். இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும், உம்முடைய வாயை நகைப்பினாலும், உம்முடைய உதடுகளை கெம்பீரத்தினாலும், உம்முடைய உதடுகளை கெம்பீரத்தினாலும் நிரப்புவா. ஹல்லேலூயா. அதுவே கேஜேவி இங்கிலீஷ் பைபிள்ல நல்லா தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. till he fill the mouth with laughing and the lips with rejoicing. Hallelujah. அந்த rejoicing என்கின்ற இடத்துல happy, அந்த rejoicing என்ற இடத்துல வெற்றி, அந்த rejoicing என்கின்ற இடத்துல நகைப்பு என்கின்ற இடத்துல மறுமலர்ச்சி, அந்த இடத்துல நீங்க எதை வேணாலும் போட்டுக்கொள்ளுங்க. சுகப்படுத்துதல், ஒருவேளை சுகத்துல பலவீனப்பட்டு போயிருக்கலாம், ஒருவேளை அந்த இடத்துல நான் சுகம் அடைவேன் இயேசுவினாலே. இனி அவர் என்னை பலவீனத்தினால் அல்ல சுகத்தினாலே இடை கட்ட போகிறார். ஹல்லேலூயா. அல்லது ஒரு இடத்துல வறுமை போராடிக்கிட்டே இருக்கு பிரதர். இந்த ஜனவரியிலிருந்து நான் எவ்வளோ வருமானத்திற்காக போராடி ஜெபிக்கிறேன், என்னுடைய வியாபாரத்திற்காக போராடி ஜெபிக்கிறேன். எனக்கு ஆண்டவர் மௌனமா இருக்கிறார், என்னுடைய தரித்திரம் மாறல, என்னுடைய இது மாறலன்னு சொல்றீங்களா? அந்த நகைப்பு என்கின்ற இடத்துல செழிப்பு என்று போட்டுக்கொள்ளுங்க. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பை தரப்போகிறார். ஹல்லேலூயா. அல்லது இன்னொரு இடத்துல நான் முன்மாதிரி ஜெபிக்க முடியல, அதிகாலை வேளையில நின்று ஜெபிப்பேன், தேவனுடைய நாமத்தை புகழுவேன், உயர்த்துவேன், துதிப்பேன், மேன்மேலும் ஆண்டவருடைய நாமத்தை எடுத்து உயர்த்தி கொண்டே போவோம் பிரதர். ஆனா சமீப நாட்கள்ல அதிகாலை ஜெபம் மறந்து போயிட்டது, வேத வாசிப்பு மறந்து போயிட்டது, என்னால சரியா ஜெபிக்க முடியல, என்னால அதிகாலையில எழும்பி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்க முடியல. சோம்பல், மன வருத்தம், குடும்ப பாரம், என்னால எழும்ப
முடியல பிரதர் என்று சொல்லுறீங்களா? அந்த இடத்துல எழுப்புதல்னு போட்டுக்குங்க. ஹல்லேலூயா. உங்க ஜெப வாழ்க்கையில ஒரு எழுப்புதலை தரப்போகிறார். உங்களுடைய வேத வாசிப்புல ஒரு எழுப்புதலை தரப்போகிறார் இன்றைய தினத்துல. ஹல்லேலூயா. இதை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு எழுப்புதலை தரப்போகிறார். முதலாவது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு எழுப்புதல். ஹல்லேலூயா. ஒரு ஜெப வாழ்க்கையில ஒரு எழுப்புதலை கொடுக்க போகிறார். அல்லது இதை சேர்த்துக் கொள்ளுங்க பிரதர், என் சபை திரளான ஜனங்களினாலே, ஜாதி ஜாதியான ஜனங்களினால நிரம்பி போயிருந்தது. இன்னைக்கு கொஞ்சோண்டு பேர் தான் உட்கார்ந்துருக்கிறாங்க பிரதர், மனசு கஷ்டமா இருக்கு, அதுல ஒரு தோய்வு இருக்கிறது என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். அந்த நகைப்பு, அந்த கம்பீரம் என்கின்ற இடத்துல, அந்த ரீஜாய்ஸ் என்கின்ற இடத்துல, அந்த ஹாப்பி என்கின்ற இடத்துல திரளான சாதிகள் நிரம்ப போகிறார்கள் என்று உங்க சபையில ஒரு எழுப்புதல் என்கின்ற ஒரு வார்த்தையை சேர்த்துக் கொள்ளுங்கள். உங்க சபை வாழ போகிறது. எனக்கு அருமையானவங்க, இந்த சபை தேசங்களுக்காய் திறந்து கொடுத்திருக்கிறீங்க. எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க எங்க வாழ்க்கையில, யாருமே எங்களை அழைக்கல. பிரதர், நீங்க இங்கதான் வரணும், இங்கதான் ஜெபிக்கணும், எங்களுக்காய் நீங்க ஆசீர்வாதத்தை ஜெபிக்கணும், நீங்க சபை வாழணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க திறந்து கொடுத்திருக்கிறீங்க. இந்த சபை வாழும், இந்த சபை வாழும். திரளான ஜனங்க, ஜாதி ஜாதியான ஜனங்க எழும்பி உங்க சபையில நிரம்பி, அவர்கள் மாத்திரம் ஒரு எழுப்புதலை பார்க்காம இன்னும் அநேகரை எழுப்பி உங்க சபை நிரம்பும்படிக்கு செய்ய போறார். அல்லேலூயா. தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறேன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் மாத்திரம் கிடையாது, தேர்ட் ஃப்ளோரும் நீங்க போட போறீங்க. மேலும் ஒரு சாலை மாதிரி போட்டு மேலும் நிரம்பி வெளிப்படிக்கான கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு செய்து காட்ட போகிறார். ஹல்லேலூயா. ஸ்டில் டு காட் அப்படின்னு அந்த இடத்துல ஸ்டில் அப்படின்னு ஸ்டில் சொல்லப்படுகிறது. இனி அவர் செய்ய போகிறார். நடந்ததுன்னு சொல்லல, இதுவரை என்று சொல்லல, இனி நான் செய்து காட்ட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு குட்டி கதையை அதிகாலை வேளையில ஒப்பு கொடுத்து நான் செபித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் என் இருதயத்தில் வைத்தார். ஹல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு வாலிபன் தன்னுடைய சிறு பிரயத்துல ஆண்டவரை தெரிந்து கொள்ளுகிறார். அந்த சிறு பிரயம் என்பது தன்னுடைய பெரிய ஒரு விபத்தினால படுத்த படுக்கையாய் கிடக்கிற பொழுது அவனுடைய வாழ்க்கையில ஒரு எதிர்காலம் என்பது கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, இனி அவனுடைய வாழ்க்கை அவ்வளவுதானா? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்ம இனி அவ்வளவுதான், நம்ம ஜெபித்தோம், ஆண்டவர் கேட்கல, இனி நம்ம வாழ்க்கை இப்படிதான் பயணிக்கும் போல அப்படின்னு சொல்லி கூட நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இந்த வாலிபனுடைய வாழ்க்கையில சிறு பிள்ளையா இருக்கிற பொழுது வந்ததுங்க. இனி நம்ம எழுப்பி நடக்க மாட்டோம், இனி படுத்த படுக்கையாவே நம்மளுடைய வாழ்க்கை முடிந்து போய் போகிறது, இனி நம்ம இவ்வளவுதான், இனி நம்ம ஏதாவது குச்சி கிச்சி ஊன்றிக்கின்று அப்படியே நடந்து அப்படியே காலத்தை கழித்திருவோம் என்று அவன் நினைத்தது உண்டு. ஆனால் ஒரு நாள் எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு தேடி வந்தது. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துகிறேன், நீ ஆசீர்வாதமாயிருவாய், நீ பெரிய ஜாதி ஆவாய் என்று வாக்கு. ஹல்லேலூயா. அந்த வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொண்டு அந்த மகனும் தேவனோடு நெருங்கி சேர ஆரம்பித்தான். ஒரு நாள் வந்தது, அந்த மரண படுக்கையை தேவன் சிங்கார நடையாக மாற்றி எழுப்பி நடக்கும்படிக்கு செய்தார். ஹல்லேலூயா. அநேகருக்கு மத்தியில படுத்து கிடக்கிற, அந்த தூங்கி கொண்டிருக்கிற வியாதியில, மரண பாடுகள்ல, வேதனையில, வியாக்குலங்களில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமை மாற்றி கொடுத்தார். ஒரு நாள் வந்தது, அவனுக்குள்ளாக இன்னும் வாஞ்சை அதிகமானது. வேத வசிப்புக்குள்ளாக, ஜெபத்திற்குள்ளாக முன்னேற பில்லிகிரகம் போன்ற மனிதர்களுடைய பரிசுத்தங்களுடைய அந்த வசனத்தை கேட்க பிரசங்கத்தை கேட்க டிஜிஎஸ் தினகரன் ஐயாவுடைய போன்ற பரிசுத்தவங்களுடைய வசனத்தை கேட்க அந்த அந்த பொது கூட்டங்களை அட்டன் பண்ண அவனுக்குள்ளாக ஒரு நெருப்பு பற்றி எரிந்து கொண்டே இருந்தது. இப்பொழுது எனக்குரிய ஆவிக்குரிய தந்தையா இருக்கிற மோகன்சி லாசரஸ் ஐயா அவர்களுடைய வசனத்தையும் கேட்க அவனுக்குள்ளாக இப்ப எப்படி நமக்குள்ளாக ஒரு நெருப்பு பற்றி எரிந்ததோ அந்த வாலிபனுக்குள்ளாக ஒரு நெருப்பு பற்றி இருந்தது. அந்த இளம் பருவத்தில், அந்த 16, 17, 18 வயதுகளில். ஹல்லேலூயா. அந்த குளிரை பருவம் முதற்கொண்டு அப்படியே ஏற்றி நடத்தி கொண்டு வந்த பாதையில ஒரு நாள் வந்தது. ஹல்லேலூயா. எல்லாம் வருவாங்க போவாங்க. நீங்க வசனத்தை கவனிக்கணும். தேவன் அவர்களை அழைத்து வருவார், உட்கார வைப்பார், கேட்க வைப்பார். ஆனா நீங்க தேவனுடைய வசனத்தை கேட்கணும். தாராளமா நீங்க உள்ள வரலாம், இடம் இருக்கிறது.
உள்ள வந்து நீங்க உட்காரலாம். நீங்க தேவனுடைய வசனத்தை நீங்கள் கேட்கணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய நாமத்தினால அந்த தினத்தில உட்காருவாங்க. நீங்க அந்த வசனத்தை கேளுங்க. ஆண்டவர் வந்து இன்னைக்கு அநேகர் வந்து இந்த ஃபேஸ்புக் மூலமாக அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்க நாமம் மகிமைப்படணும். அப்போ அந்த வாலிபனுக்குள்ளாக அநேக நெருப்பு பற்றி இருந்தது. நான் ஒரு மோகன் லாசரஸை போல, ஒரு டிஜிஎஸ் தினகரன் ஐயாவை போல, ஒரு பில்லி கிரகமை போல இந்த உலகத்திற்கு ஒரு வெளிச்சமாக இருக்க ஆசைப்படுகிற ஆண்டவரே, இந்த ஆவி பத்தாது, இன்னும் நான் எழும்பணும், இன்னும் நான் தேவனுக்காக மகிமைப்படணும், தேவனுக்காக நான் எழும்பி வேலை செய்யணும். ஆண்டவரே எனக்கு நீர் கிருபை செய்யுங்க என்று சொல்லி அந்த மகன் அந்த வளரும் பிரயத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஜெபிக்க ஜெபிக்க தேவன் அன்றைய தினத்துல பேச ஆரம்பித்தார். அப்போ அந்த மகன் அதிகாலையில் எழும்பி குளித்து ரெடி ஆயிட்டு அந்த வீட்டில் இருக்கிற அந்த சென்ட் பாட்டில் எடுத்து நல்லா பக்காவா அடித்துக் கொண்டு அந்த ஜெப அறையில போய் காத்து கொண்டிருந்தார். காத்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் வந்து பேசவில்லை. அப்போ ஆண்டவர் மறுபடியும் அந்த பையன் அந்த வாலிபன், ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துங்க, அநேக பிள்ளைங்க அழிந்து கொண்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு மரித்தா நாளைக்கு நரகம் ஆண்டவரே, ஆனா அந்த அந்த அழியாத பொக்கிஷத்தை நான் பெற்றுக்கொண்டது போல அநேக வாலிபர்கள் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே, அறியாமையில இருக்கிறாங்க, எனக்கு தேசத்திற்கு ஒரு ஒளியா எடுத்து பயன்படுத்துங்க, இந்த அழிந்து வருகிற பட்டணங்களுக்கு ஒளியா எடுத்து பயன்படுத்துங்க, நகரத்திற்கு ஒளியா எடுத்து பயன்படுத்துங்க. இன்னும் 220 நாடுகள் இருக்கிறது, இன்னும் இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, மத போர்வையில ஆண்டவரை தங்களை அழித்துக் கொண்டிருக்கிறாங்க. என்ன நீர் எடுத்தீரே, மரணப்படுக்கையில் எடுத்து சிறு வயதுல 6 வயதுல மரித்து போக வேண்டியவன், 6 வயதுல என்னை நீ தொட்டீர, ஆனா இன்னைக்கு நீர் என்னை இந்த அளவுக்கு நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன், இன்னைக்கு எனக்கு வயது 18 19 நடக்கிறது, ஆண்டவரே என்னை நீ தேசத்திற்கு ஒளியா எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு தன் இருதயத்தின் பாரத்தை எல்லாம் தேவனோட கொட்டி வைத்து விட்டார். அப்போ ஆண்டவர் சிரித்து கொண்டே பக்கத்துல நின்று அந்த பையனை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரை நீர் ஏன் சிரித்துகிறீர்? அந்த பையன் பார்த்து ஆண்டவரை பார்த்து கேட்கிறாரு, என் அங்களை கூட நான் வந்து உங்களோட என் பாரத்தை கொட்டி நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், சிரித்து கொண்டே காட்சியளிக்கிறீரே, இது என்ன ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், மகனே நீ கேட்கறது பலத்த காரியம். பில்லி கிரகம் சொல்றேன், டிஜிஎஸ் தினகரன் ஐயா சொல்றேன், மோகன் லாசரஸ் ஐயா சொல்றேன், ஆனா அவங்க எப்படி இந்த அளவுக்கு எடுத்து பயன்படுத்தப்பட்டார்கள். மரித்தவர்கள் எழுப்புறாங்க, குஷ்டரோகிகளை சுகப்படுத்துறாங்க, பலவீனம் உடையவர்களை சுகப்படுத்துறாங்க, தரித்திரம் நீங்குது, ரட்சிப்பு அவர்கள் மூலமாக வெளிப்படுது. நான் வெளிப்படுகிறேன் என்றால் அவர்கள் தங்களை தாழ்த்தி தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஆனா நீயோ தாழ்த்தி ஒப்பு கொடுக்கல. இப்போதானே கேட்க ஆரம்பித்திருக்கிறாய். காலையில ஒரு சென்ட் பாட்டில் எடுத்து நீ உடனே அடிக்கும் பொழுது அதிலிருந்து சென்ட் தானாக வந்தது. நீ என்ன செய்தாய் என்று ஒரு வசனத்தை, ஒரு கேள்வியை தேவன் அந்த மகனிடம் கேட்டார். அப்பொழுது அந்த மகன் தேவன் கேட்ட கேள்விக்கு பதிலை கொடுத்தார். இல்ல ஆண்டவரே, உடனே அந்த சென்ட் பாட்டில் வரவில்லை, உடனேயே அந்த சென்ட் பாட்டில் வரவில்லை, அதை எடுத்தேன், அந்த சீலை உடைத்து அதை அப்படி போட்டு அதை பிரஸ் பண்ணி நான் அடிக்கிற பொழுதுதான் அந்த சென்ட் என் மேல பட்டது. அது நறுமணமாய் அநேகருக்கு, அது எனக்கும் நல்ல பரிபூரணமாக நல்ல ஒரு வாசனையாக இருக்கிறது, அது அக்கம் பக்கத்தினருக்கும் ஒரு வாசனையாக இருக்கிறது என்று அந்த மகன் அந்த தேவன் கேட்ட கேள்விக்கு, இயேசு கேட்ட கேள்விக்கு பதிலளித்தார். அது போலத்தானே நீயும் அந்த பாட்டில் எப்படி உடைக்கப்பட்டதோ, அந்த பாட்டில் எப்படி அந்த சீலை உடைத்து தூக்கி எறிந்து அதை பிரஸ் பண்ணும் பொழுது, அதை ஃபுல்லா உன்னுடைய உடம்பு முழுவதும் அடிக்கிற பொழுது எப்படி நறுமணமாய் நல்ல அக்கப்பக்கத்தினருக்கும் பிரயோஜனப்பட்டதோ, அது போலதானே உன்னுடைய ஆத்மாவும் உடைப்பட வேண்டும் அல்லவோ, மாம்சம் உடைப்பட வேண்டும் அல்லவோ, அது ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் அல்லவோ, அது ஒப்பு கொடுக்கப்படாவிட்டால் எடுத்து பயன்படுத்த முடியாது அல்லவோ என்று தேவன் அநேக கேள்விகளை அவனிடம் கொடுத்தார். அந்த மகன் சிரித்தார். அப்பொழுது அவனுக்குள்ளாக அந்த பலவீனங்கள், அந்த கேள்விகளுக்கு எல்லாம் விடை கிடைத்தவாறு ஒப்பு கொடுக்கப்பட்டு தேவனோட ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே உண்மைதான், அந்த சென்ட் பாட்டில் எப்படி அந்த சீல் உடைக்கப்பட்டு அது பிரஸ் செய்யப்பட்டு எல்லாம் எப்படி நறுமணமாய் மாற்றப்பட்டதோ, அந்த நறுமணம் அதுக்குள்ளாக இருக்கிற சென்ட் எப்படி என்னுடைய உடம்பு முழுவதும் பரிபூர்ணப்பட்டதோ, அதை அக்கம் பக்கத்தினருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டதோ, அது போலவே என் வாழ்க்கையிலும் எனக்குள்ளாக இருக்கிற அந்த மேட்டிமை, பெருமை, அந்த சீல் என்பது பெருமை, மேட்டுமை, மாம்சம், அது உடைபட வேண்டும் ஆண்டவரே, அது உடைபட்டு வெளியேறணும். இனி நாள் ஆண்டவரே, நீர் எனக்குள்ளாக மகிமைப்படணும். நீர் வந்தாலோடைய
இந்த மாம்சம் அழியாத ஆண்டவரே, நான் அநேக வாலிபர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற ஆசைப்படுறேன். அநேகருக்கு நான் ஆசீர்வாதம் உள்ளவனா மாற்றப்படுறேன். நான் ஜெபித்தா பிசாசு ஓடணும், நான் ஜெபித்தா அங்க நோய் நொடிகள் குணமடையணும், நான் ஜெபித்தா அங்கு தரித்திரம் மாறணும், மருத்துவர் எழும்பணும், நோய்கள் மாறணும், ஒரு மறுமலர்ச்சி உண்டாக்கணும் என்று சொல்லி அந்த மகன் அன்றைய தினத்தில் இயேசு கிறிஸ்துவண்ட ஒப்பு கொடுத்தார். 18-19 வயசுல ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சரின்னு சொல்லிட்டு, நான் சொல்லுகிறபடி நீ செய், அவனை எடுத்து பயன்படுத்துவேன்னு சொல்லிட்டு மறைந்து போய்விடுகிறார் அந்த கதையில. அப்போ அந்த மகனும் ஆண்டவர் சொல்லிட்டு தன்னை ஒப்பு கொடுக்க நிறைய அழுக்கான சிந்தனைகள் முதல்ல இருந்து கிளியர் பண்றார். மூளையிலிருந்து அழுக்கான சிந்தனைகள், அழுக்கான பார்வைகள், அழுக்கான வார்த்தைகள், புண்படுத்துகிற வசனங்கள், அல்லேலூயா, இருதயத்துல அநேக அழுக்கு, அநேக கிரியைகள், ஒவ்வொன்று சுட்டி காட்ட எல்லாத்தையும் தூக்கி போடுகிறார். அதற்கு சில ஆண்டுகள் ஆகுது. எனக்கு அருமையானவர்கள், நாட்கள் போகிறது. 19 வயதுல ஆண்டவர், 18-19 வயதுல ஆண்டவர் தரிசனமானார். கடைசியா ஆண்டவர் ஒரு 15 வருடங்களுக்கு அப்புறம் இவனுக்கு ஒரு வெக்ஸ். ஆண்டவர் அன்னைக்கு பேசினார், இன்னைக்கு தரிசனமாகல, இன்னும் நான் எடுத்து பயன்படுத்தவில்லையா, நாட்கள் போகிறது, இன்னும் நான் வல்லமையா பயன்படுத்தப்படணுமே. ஆண்டவரே கதறிக்கொண்டு கூட இந்த பாதையில நடந்து கொண்டு வருகிற பொழுது மறுபடியும் ஒரு நாள் அதிகாலை வேலையில ஒரு நல்ல அந்த வாலிப பிரயத்தில் ஆண்டவர் சந்தித்தார் இல்லையா, என்னைக்கு ஆண்டவர் என்னை சந்தித்தால் ஒழிய நான் விட போகிறதில்லை என்று சொல்லி அந்த வாலிப பிரயம் கடந்து பூரண புருஷனாக, சகோதரனை போல சில சகோதரிகளை போல பூரண ஸ்திரீ, அந்த நல்ல நாலேஜ், நல்ல என்ன சொல்றது, அந்த அழுக்கெல்லாம் போன பிற்பாடு நல்ல ஆவியின் வல்லமையான அபிஷேகத்தினால நிரப்பப்படுகிற பொழுது அவனுக்குள்ளாக ஒரு உணர்வு, நான் பூரணப்படுகிறனோ என்று ஒரு டவுட். ஆனாலும் தேவனண்ட நான் போய் நிற்பேன், இன்னைக்கு எனக்கு தேவன் ஒரு பதிலை தருவார், என்னை நிச்சயமாகவே சந்தித்தவர் மீண்டும் சந்திப்பார் என்று சொல்லி அதிகாலையில் எழும்பி நல்லா தன்னை ரெடி பண்ணிட்டு அதே மாதிரி பரிமள தைலங்கள் எல்லாம் பூசிக்கொண்டு ஜப அறையில போய் உட்கார்ந்து செபித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே சந்திக்கணும், என்னை எடுத்து பயன்படுத்துங்க. நாட்கள் போய்கொண்டிருக்கிறது, வாலிபம் கடந்துட்டேன், என்னுடைய வாலிபத்தில் வந்த ஆண்டவரே உம்மாண்ட கேட்டேன், நான் செவிட்டு கொண்டே இருந்தேன், என் இருதயத்தில் இருக்கிற அந்த அழுக்குகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டீங்க, இன்னைக்கு நான் பூரண புருஷனா, பவுல் சொல்லுகிறது போல பூரண புருஷனா நிற்கிறேன், எனக்கு நீர் இன்னும் பூரணப்படுத்த விருப்பமானால் எனக்குள்ளாக நீர் மாறும், என்னை சந்தியும், என்னை தேசங்களுக்கு எடுத்து பயன்படுத்தும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் தரிசனமானார். மகனே, இத்தனை நாள் உன்னை நான் தரிசனமாகவில்லை, ஆனால் தேவ மனிதர்கள் மூலமாக பேசிக் கொண்டிருந்தேன், வசனத்தின் மூலமாக பேசிக் கொண்டிருந்தேன், டிவியின் மூலமாக பேசிக் கொண்டிருந்தேன், அநேக நண்பர்கள் மூலமாக பேசிக் கொண்டிருந்தேன். காரணம், உனக்குள்ளாக இருக்கிற அழுக்கு போகணும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க இயலாத காரியம் என்று நீ அறிந்திருக்கிறாய் இல்லையா? இன்றைக்கு நான் உன்னை தரிசனமாக இருக்கிறேன். இனி உன் வாயை நகைப்பினாலும் உன் உதடுகளை, படிங்க அந்த வசனம், கம்பீரத்தினாலும் நிரப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அது போலவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறாய், அநேக பட்டணங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறாய். நீ எழும்பு, உன் வேலை வந்தது, நீ கேட்ட தருணம், நீ கேட்ட நன்மை, நீ கேட்ட ஆசீர்வாதம் பெற்றுக்கொள். எழும்பு. அதனோட கூட உனக்கு நல்ல காரியங்களிலே, திருமண காரியத்துல, நல்ல வருமானத்துல, தொழில நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை நான் உயர்த்துவேன், நீ எழும்பு மகனே என்று சொல்லி திருமணம் பற்றினார். அப்பொழுது அந்த வாலிபன் மிகுந்த மகிழ்ச்சியோட, ஓ நான் எதிர்பார்த்த நாட்கள் இதுதானே, கிட்டத்தட்ட ஆண்டவரை தரிசித்த அந்த நாட்களுக்கு அப்புறம் இப்பொழுதுதான் எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், இனி நான் எழும்புவேன், தேவனுக்காய் மகிமையாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்கான நேரம் இதுதான் என்று சொல்லி புறப்பட்டு போய் தேசம் எங்கிலும் அநேகருக்கு சாட்சியாய், அநேகருக்கு மகிழ்ச்சியாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழ்ந்தான். அவனுடைய வாழ்க்கையில் பாருங்க என்னுடைய அருமையானவர்களே, எவ்வளோ ஒரு வாஞ்சி, எவ்வளோ ஒரு பக்தி வைராக்கியம் தேவனின் நாமத்தினாலே. மரிக்க கிடந்த ஒரு வாலிபன், சிறு பிள்ளையார், அந்த தினத்தில் தேவன் தொட்டார், எழுப்பினார். அதுக்கப்புறம் எத்தனையோ போராட்டங்கள், மரண கண்ணீர்கள், தேவன் காப்பாற்றினார். 14 to 19 வயசு வரையிலும்
ஒரு 14 வயதுல ஒரு வாஞ்ச வருகிறது, நான் தேவனுக்காய் வாழணும், இன்னும் ஒரு பரிபூர்ணப்பட்ட ஒரு பிள்ளையாய் தேசங்களுக்குரியவனாய் வாழணும்னு சொல்லி அந்த 14 வயதுல வாஞ்சியாய் கேட்கிறார். 19, 18 வயசுல ஆண்டவர் சந்திக்கிறார். அதுக்கப்புறம் அந்த வாலிபம் கடக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு நேரம் வந்தது, அவனை தேவன் மறுபடியும் சந்திக்கிறார். உன் வாயை நகைப்பினால சந்தோஷத்தினால நிரப்பி நீ கேட்ட எல்லா நன்மையினாலேயும் ஆசீர்வதித்து உயர்த்தி உன்னில் நான் மகிமைப்படுவேன். ஆதியாகமம் 12:2 படி, அதோடு எக்ஸோடஸ் 34:10 படி நாம் கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி அந்த மகனை வாக்குத்தத்தம் பண்ணி அனுப்பினார் அல்லவா? அதே தேவன் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறார். இந்த குட்டி கதையில வருகிறது போல, இந்த சாட்சியின் கதையில வருகிறது போல உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை குறித்து கலங்கிட்டு இருக்கிறீங்க. வேதனை, வியாக்குளம் ஒரு பக்கம், குடும்பம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னை கட்டின புருஷன் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறார், மனைவி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க. சிலர் தனிமையின் பாதையில இருந்துகிட்டு இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லுகிறார், நீ தனிமை என்று நினைக்காத, நான் உன் கூட இருக்கிறேன். இந்த கொஞ்சோண்டு பலத்தில் உன்னை நான் எடுத்து பயன்படுத்துவேன்னு சொல்லி, அது போலவே புருஷன் ஒரு பகுதி, மனைவி ஒரு பகுதி, பிள்ளைங்க ஒரு பகுதியாக போயிட்டு இருக்கிறீங்க. ஐயோ என் கண்ணீரை யார் கேட்பா என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இதை பார்த்து கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், இனி உங்களுடைய துக்கத்தை நான் நீக்கி உங்களுடைய நாவுகளில் நான் சிரிப்பையும் உங்கள் முகத்தில் ஒரு மன மகிழ்ச்சியும் நான் கொடுத்தேன். நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அத்தனையும் நான் ஆசீர்வதித்து தருவேன். மனைவி சொற்கேட்கல, ரசிக்கப்படலை, புருஷன் ரசிக்கப்படலை, பிள்ளைங்க ரசிக்கப்படலை, இன்னும் அநேக ரசிக்கப்படலைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? ஒரு தகப்பன் என் அம்மா ரசிக்கப்படலைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் ரசிக்க போகிறார். என்னுடையவர்களை மீட்கிற வருடம் வந்தது, நான் ரட்சிப்பின் பாதையில் அவர்களை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை தரித்திரம் போராட்டம் ஒரு பக்கம், பிடிமானம் கொடுக்கவே இல்லை, இன்னும் போராடிட்டே இருக்கிறேன்னு சொல்றான். வான மண்டலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, மறைவிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து, உங்களை முகமலர்ச்சி கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவர் நடத்துவார். கூடாரம் கட்ட முடியல, தடை, அநேக பிரச்சனைகள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த திட்டத்தை ஆண்டவர் கொடுத்தார் அல்லவா, ஆண்டவரை செய்து முடிக்க போகிறார். உங்களுடைய கூடாரத்தை கட்டுவார், அதுல கம்பீர சத்தம், ஆண்டவர் பாடலின் சத்தம் எழும்ப போகிறது. இயேசு அதை செய்து காட்ட போகிறார். ஒரு சிலருக்கு வியாபாரத்துல தோய்வு இருந்து கொண்டு இருக்கிறது, என்ன செய்தாலும் வியாபாரத்துல உயிர் வரமாட்டேங்குது, தரித்திரம். ஆண்டவர் இன்றைக்கு அதில் ஒரு நகைப்பை தரப்போகிறார், ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். அடுத்து இன்னொரு அநேகருக்கு சுற்றிலும் சத்துருக்கள் பிரதர் என் நிலைமையை பார்த்து சிரிக்கிறாங்க. ஓ இவன் பிழைக்க மாட்டான், ஓ இவன் இயேசு என்று ஓடினான், ஓ இவன் தேவன் கைவிட்டா. யோபு பார்த்து அப்படிதான் சொன்னாங்க, ஓ என் தேவன் கைவிட்டா, ஓ இவன் தேவன் கைவிட்டார் என்று கூட சொன்னாங்க. இன்றைக்கு எந்தெந்த காரியங்களில் வெட்கப்பட்டு போய் நிற்கிறீங்களோ, எந்தெந்த விஷயங்களில் வெட்கப்பட்டு துக்கப்பட்டு போய் நிற்கிறீங்களோ, அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் சிறந்திருக்கும்படிக்கு செய்ய போகிறார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தரப்போகிறார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு உயர்வை தரப்போகிறார். நீங்க எந்தெந்த இடங்களில் எல்லாம் வெட்கப்பட்டு போய் நின்றீர்களோ, எந்தெந்த காரியங்களில் எல்லாம் வேதனையோட வியாக்குலத்தோட நின்றீங்களோ, வேதனையை நீக்கி போட்டு போகிறார், அந்த சோதனையை நீக்கி போட்டு போகிறார். 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். எனக்கு அருமையானவர்களே, இதே வசனத்தை தான் லூக்கா 6:21 சொல்லப்படுகிறது. இனி நகைப்பீர்கள், துக்கப்படுகிற நீங்கள் இனி நகைப்பீர்கள். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். டைம் இப்போ முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. டைம் ஆகிவிட்டதுனால நம்ம முடிக்க போகிறோம். லூக்கா 6:21 பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். துக்கப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், ஆறுதல் அடைவீர்கள். இனி நீங்கள் நகைப்பீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இனி உங்களுடைய வாழ்க்கையில நகைத்து கொண்டே முன்னேற போகிறீங்க, சிரித்து கொண்டே முன்னேற போகிறீங்க, சமாதானத்தோட முன்னேற போறீங்க, வெற்றி மேல் வெற்றி பெற போறீங்க. யாரெல்லாம் தடைக்கற்களா இருந்தாங்களோ அவர்கள் எல்லாம் உங்களோடு வந்து இணைய போகிறார்கள். ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு விரோதமாக எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க பிரதர், முடியல, இனி முடித்து காட்ட போகிறார். ஒன்று ரட்சிப்பு அல்லது பட்சிப்பு செய்து உங்களுடைய ஊழியத்தை வாழ வைக்க போகிறார்.
எனக்கு அருமையானவர்கள், இந்த தினத்துல என்னோட சேர்ந்து நீங்க ஜெபத்தை ஏறெடுக்கிற பொழுது எந்தெந்த விதத்துல உங்களுக்கு சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறீங்க, எந்தெந்த காரியங்கள்ல நீங்க சமாதானத்தை இழந்து போயிருக்கிறீங்க, எந்தெந்த காரியங்களில நீங்க துக்கத்தோடு காணப்படுறீங்க, என்னோட சேர்ந்து நீங்க ஜெபிக்கிற பொழுது இந்த ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் முழங்கால் படிட்டு என்னோட நீங்க ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே தேவன் உங்களோடு இருந்து அந்த காரியத்தில் ஒரு முடிவை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். முழங்கால் போடுவோமா? நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தந்தையே, இந்த அற்புதமான இந்த ஆண்டவரப்பா, இந்த புத்தம் புதிய மாதத்துல கர்த்தாவே இந்த பகுதியில எங்களை நீ நேர்த்தியாய் கொண்டு வந்து பயணத்தை ஆசீர்வதித்து தூர தேசத்துக்கு சென்றிருந்தோம் ஆண்டவரே. அவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களோடு இருந்து ஒவ்வொரு கூடாரங்களிலும் ஒவ்வொரு சபைகளிலும் எங்கள் டீமை நேர்த்தியா எடுத்து பயன்படுத்தினீர் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பகுதிகளிலும் எங்களை நீ வல்லமையாய் பயன்படுத்தி இந்த பகுதிகளில, இந்த திருவண்ணாமலையில ஆண்டவரே, இந்த கூடாரத்துக்கு அடியில இந்த சபையில எங்களை நீ கொண்டு வந்தீர். இந்த காலை வேலை முதல் மாலை வேலை வரையிலும் நேர்த்தியா எடுத்து பயன்படுத்தினீர். மக்கள் நன்றி கர்த்தாவே. அப்பா, நீ கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே இனி அவர் உதடுகளை சிரிப்பினாலும், அவர் உன்னுடைய நாவுகளை உதடுகளை கம்பீரத்தினாலும், நகைப்பினாலும், சந்தோஷத்தினாலும், வெற்றியினாலும் நிரப்புவார் என்று சொல்லப்பட்டது போலவே எங்க வாழ்க்கையில நாங்கள் வெட்கப்பட்டு போய் கூணி குறுகி நிற்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் வெற்றியை கொடுப்பீராக, சந்தோஷத்தை கொடுப்பீராக. அன்றரை ஊழியத்தில் ஒரு ஜெயத்தை கொடுங்க, குடும்ப வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கொடுங்க. அன்றரை சிறு பிள்ளைகளுடைய ஜெப வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கொடுங்க. வாலிபர்கள் எழும்பட்டு கர்த்தாவே, முடக்கப்பட்டு கிடக்கிற முழங்கால்கள் ஆண்டவரே திடமாய் எழும்பட்டு ஆண்டவரே. அப்பா அப்பா, பட்டி பட்டியாய், பட்டி தொட்டி எங்கும் ஆண்டவரே, கிராமம் கிராமமாய், பட்டணம் பட்டணமாய் எழும்பட்டு இயேசுவுக்காய். இந்த தினத்துல முடக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசு நாமத்தில் கட்டமைக்கப்பட்டு ஆபிரகாமுக்குரிய 7 ஆசீர்வாதமும் அவர்கள் தலையின் மீது ஆண்டவரே அப்பா வந்து அடைவதாக கர்த்தாவே. சுகபலன் ஆண்டவரே கிருபையோடு பாதுகாத்துக் கொள்வீராக. திருமண காரியங்கள் தடைகளை நீக்கி பிள்ளைகளுக்கு நற்காரியங்களினாலே ஆண்டவரே ஆண்டவரே அப்பா செய்து கொடுங்கப்பா. பிள்ளைகளுக்கு நல்ல வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. நல்ல திருமணம் ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணம் நடப்பதாகப்பா. இயேசுவின் நாமத்தினாலே இங்க இருக்கிற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. இந்த பிள்ளைகள் ஆசீர்வதித்து நல்ல குடும்பமா எழும்பட்டு ஆண்டவரே தேசத்திற்கு இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபித்து ஆண்டவரே இந்த தினத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், இந்த ஜெபத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். அற்ப பிரயோஜனமுள்ள ஊழியக்காரன் கர்த்தாவே அப்பா, எங்கள் கடமை மாத்திரம் செய்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் இந்த ஜெபத்தை கேட்டு குற்றம் குறைகளை மன்னித்து ஆசீர்வதிங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து இந்த ஜெபத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்க வல்லமையுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. திரியக தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சந்தோஷமாய் போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். Yeah.